ஹலோ ஆல், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக நிலையிலேயே ஒரு நமக்கு தெரியும் இந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு எல்லாமே முடிச்சு ஓரளவுக்கு ஒரு உயர்நிலையை அடைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அதாவது இது எப்படின்னா ஒரு காலேஜ் லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல்லாம் முடிச்சு சின்ன வயசுல எல்கேஜி முடிச்சு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் லெவலில் வந்த பிறகு அடுத்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த காலேஜுமே முடிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஃபைனல் இயர் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கான நாலேஜ் இருக்கும் அப்படின்ற இதை கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெளி உலகத்தில் இருக்க படிப்பை வச்சு கம்பேர் பண்ணோம்னா இப்போ நம்ம மாஸ்டர் டிகிரி அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து 1000-2000 வருஷமாங்களா நமக்கு ஒரு எல்கேஜி லெவலே எல்லாருக்கும் புரியல அப்படின்றதுக்காக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஞானிகளும் முன்னோர்களும் அதை அதில் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் சொன்னால் புரியுமா அப்படின்றதுக்காக அதை ஒரு பேசிக் லெவல் அட்லீஸ்ட் இதனாச்சும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற லெவலில் அதை பக்தியாக மட்டுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு இருக்க நிலையில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்க நிலையில் நம்ம வெறும் அது ஆன்மீகமாக மட்டும் பார்த்தோம்னா அதை மட்டுமே நம்ம அதாவது தெரியாத ஒன்று பிலீவ் பண்ணி நம்புறது மூலியமா மட்டுமே அதை அடையணும் அப்படின்றத விட அதற்கு பின்னாடி என்ன இயக்கம் இருக்குன்னு அதை உடைச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதை பற்றின புரிதலை வளர்த்துக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிலை அடையிறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை புரியறதுக்கு அந்த முழு நிலையை அடையிறதுக்கு முதல்ல நாம் ஒரு திறந்த மனதோட அதை அணுகினா மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். திறந்த மனதோட அப்படின்ற நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஒரு மதத்தையோ ஏதோ ஒரு விருப்பமான கடவுள்களையோ இல்லை ஏதோ ஒரு விருப்பமான குருக்களையோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் மரபு வழியாக தான் வந்திருப்போம். இது மரபு வழியாக ஃபாலோ பண்ணி வர்றது தப்பா ரைட்டா அப்படின்றது கிடையாது. இந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் என்ன சொல்றதுன்றது புரியும். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு மதத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த மதத்தில் இருக்க ஆன்மீகத்தில் இருக்க முழுமையாக அதை படித்து அதோட பொருள்களை புரிஞ்சு அதை தெரிஞ்சு மற்ற மதங்களில் இருக்க நல்ல விஷயங்களையும் ஓரளவுக்கு படித்து அதில் இருக்க எல்லாமே சொல்கிறது ஒரே பொருள், ஒரே மறைப்பொருள் தான், அதோட இறுதி சேர்றது ஒரே பொருள் தான் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ இன்னொரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா, ஒரு மதத்தில் இருக்கிறது இன்னொரு மதத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் கடைபிடிக்கிற கொள்கைகள் மாறுபடும். இந்த மாறுபடுற இடத்துல இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். அது இல்லாமல் சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் படிச்சுட்டோம், வெளியிலேருந்து புத்தகங்கள் மூலியமாகவும் நம்மளோட முயற்சிகள் மூலியமாகவும் நம்ம அனுபவங்களை சேகரிச்சிட்டோம். இதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜ் என்ன, நம்ம இப்போ எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போகணும் அப்படின்றது தெரியணும். நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு குருவை ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த ஒரு மறைநூலை ஃபாலோ பண்ணாலும் சரி, எதோ உங்களுக்கு பேக் எண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருமே ஒரு சேர வேண்டிய இடம், அதாவது தண்ணீர் ஒரு மலையில் ஊற்றா பிறந்து ஆறா மாறி குளமா ஏரியா வயலர் நீர்நிலையா கால்வாயா எந்தவித பரிணாமம் எடுத்திருந்தாலும் பேர் ஆறா எந்தவித பரிணாமம் எடுத்திருந்தாலும் கடைசியில் கடலில் கலக்கும்போது ஒரே மண்ணில் ஒரே ஒரு தன்மையா அமைதியா சலனம் இல்லாமல் தங்கம் சேரும்போது எப்படி இருக்குமோ அந்த மனநிலை அந்த ஊமை தான் நம்மளோட மனசுக்கும். நம்ம எந்த வழியா எந்த மருத்துவ வழியா எந்த குரு வழியா எங்கே வந்தாலும் இந்த கடலோட சேர போகிற கழிமுகத்தில் நம்மளோட நிலை மாற்றம் அதுக்கு கடலுக்கு இணையான ஒரு தோதான அலைவரிசையில் தான் நம்ம அங்கே போய் சேர போகிறோம். அந்த அமைதியான மனநிலையில் அந்த அமைதியான சூழலில் தான் போய் சேர போகிறோம். அங்கே நமக்கு எந்தவித அடையாளங்களுமே தேவைப்படாது. அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நான் எனக்கு பின்னாடி என்ன வரலாறு இருந்தாலுமே அது உபயோகம் இல்லாத ஒன்று. நான் இவ்வளோ பெரிய மலையாக இருந்தேன், இத்தனை ஊரை கடந்து வந்தேன், இவ்வளோ அனுபவங்களை வச்சிருக்கேன், இத்தனை பயிற்சிகளை பண்ணேன், இத்தனை முயற்சிகளை பண்ணேன், எதுவுமே அங்கே தேவைப்படாத ஒன்று. அங்கே எல்லாமே ஒரே அமைதியாக ஒரே சங்கமமாக நம்ம போயிட்டு சேர்ந்துருவோம். அதனால அதை அணுகிறதுக்கு நம்ம திறந்த மனது அப்படின்னா எந்தவித அடையாளங்கள் எல்லா அடையாளங்களையும் துறந்து எந்தவித ஒரு நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்க. நிர்வாண நிலைன்னா உடம்புக்கு நிர்வாணம்னு ஒரு இது பண்ணிட்டு அந்த அடையாளத்தை திறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எங்கே இருந்து வர எந்த இதுவுமே இல்லாத இருக்க மாதிரி, எந்தவித அடையாளங்கள் இல்லாத மாதிரி நம்ம மதங்கள் இனம் எல்லா விதமான கொள்கை பிடிப்புகள் நான் என்கிற அகங்காரத்துல முழுமையான முறைகளை நம்ம விட்டா மட்டும்தான் திறந்த மனநிலையோட நம்ம கேட்கும்போது மட்டும்தான் நம்ம இதுக்கப்புறம் கடக்க வேண்டிய சூழ்நிலையை கடக்க முடியும்.
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணது எல்லாமே உங்க கொள்கையில இருக்கிற நீங்க ஃபாலோ பண்ண வழியா ஃபாலோ பண்ண விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குருமார்களோ வழிகாட்டிகளோ சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரே விஷயம், அது பேர் வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். இந்த உள்ளுணர்வு வந்து இப்பதான் தோன்றுமா, புதுசாக தான் வருது அப்படின்னா கிடையாது. இது காலகாலமா எப்போதுமே நம்ம கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்து முழுமையா அவங்களை வந்து யார் வழி நடத்துவாங்க அப்படின்னா அவங்க உள்ளுணர்வு தான். சரி, இதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கை வந்து ஏதாவது மாறிடுமா அப்படின்னா ஒன்றுமே மாறாது. வழக்கமாக நடக்கிற விஷயங்களே நடக்கும். ஆனால் வழக்கமாக நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நீங்கள் முன்னாடி அதே விஷயத்த நீங்கள் முன்னாடி அனுபவிக்கும் போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு துன்பகரமான சூழ்நிலையிலையோ இருந்து அந்த செயலை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதே செயலை வந்து இப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு பர்சனுக்கு நடக்கிற மாதிரி நீங்கள் அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி அதை உணர முடியும். அதுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் வந்து அதிகமான மாதிரி உங்களாட்டி உணர முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு கேள்வி வருது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க உணரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து சரி, அதை நினைச்சிட்டு ஓகே அதை கலந்து போட்டுன்னு விட்டுட்டே இருப்பீங்க. அதுக்கான விடைகள் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட வந்து சேரும். ஏதோ ஒரு நீங்க பாக்குற ஒரு ரீல்ஸ் மூலியமாவோ, ஒரு சேனல் மூலியமாவோ, ஒரு டிவி மூலியமாவோ, இல்ல யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த பேசிட்டு இருக்கிறதுல கூட வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து நீங்க எதிர்பார்த்ததுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உங்களோட கேள்விக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பதில் அமையும். இது வந்து ரெண்டாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கும்போது இந்த உள்ளுணர்வு, அதாவது சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னா, சிந்தனைகள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நாம எதையும் வந்து உள்ளுக்குள்ள உருவாக்குறது இல்ல. நாம போயிட்டு சிந்திக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற குரலை வந்து கேட்போம். அது பேர் வந்து நம்ம எனக்கு தோணுச்சு நம்ம சொல்லுவோம். யார்ட்டையும் சொல்லும்போது நான் திடீர்னு உட்காந்தா எனக்கு தோணுச்சு, இந்த எண்ணம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், வெளியில சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா சிந்தனைகளுக்கும் பின்னாடியும் ஏற்கனவே அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த உணர்வா வந்து உள்ள இருக்கு. அதை நம்ம சில நேரங்களில் காது கொடுத்து கேட்கும்போது அது வந்து நாம அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்மளால சொல்லப்பட்டது, நாம தான் அதை உருவாக்கணும் நம்ம நினைச்சுக்கிறோம். அது மொத்தம் உள்ளுணர்வுன்றது எப்போதுமே அங்க இருக்கு. அதுலயும் சிறப்பா வந்து இந்த நிலையை அடைஞ்ச பிறகு நீங்க திறந்த மனதோடு அணுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து உங்களை கைட் பண்ணும். ஓகே, முன்னாடி வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா, நான் பண்றது ரைட்டா தப்பான குழப்பமா இருந்த சூழ்நிலையே இப்போ வந்து தீர்க்கமா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கிடைக்கும். ஓகே, இந்த விஷயத்தை நீ இப்படி பண்ணு, அந்த விஷயத்தை நீ போய் பண்ணு, இதை போய் பாரு, இதை போய் அவங்களுக்கு கொடு, இதை போய் நீ செய்ய அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு குரல் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு இருந்த விஷயம் தான். அதே ஒரு விஷயத்துக்கு 20 கேள்வியில 200 கேள்வி கேட்பீங்க. அந்த 200 கேள்வி இன்னொரு 10 கேள்வி உருவாக்கும் உங்களுக்கு. இப்ப ஆனா பாத்தீங்கன்னா அதே நிலைதான். ஆனா வந்து உங்களுக்கு அதிக கேள்விகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். மிஞ்சி போனா ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். இதை பண்றது சரியா இருக்குமா, சரி ஓகே பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு, எல்லாமே வந்து இறைவனால அப்படின்ற மாதிரி நான் சொல்ற நிலையை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகமே வந்து, இந்த பிரபஞ்சம் மொத்தமே வந்து இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த உள்ளுணர்வாக வழி நடத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த பக்குவ நிலையில இருக்கவங்க மட்டும்தான் இதை உங்களாடி புரிஞ்சிக்க முடியும். அது உங்களாடி எல்லாருமே உங்களாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரியும். இந்த வீடியோ யாருக்கிட்ட போய் சேரும்னா, இது உங்களுக்கு தேவையானவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட சேரும் அப்படின்றதும் என்னோட, அது இறைவனோட அருளா என்னன்னு தெரியல, இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. எல்லாமே அவனா இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து இது நம்ம செஞ்ச விஷயங்களால அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுல லாபம் வந்தாலும் சரி ஓகே, இறைவனோட சித்தம் இது வந்து நமக்கு, இறை அருளோட சித்தம் இது நமக்கு பண்ணணும்னு இருக்கு, அதுக்கு நன்றி. அதுல ஏதோ தடையோ இல்ல தோல்வியோ வருதுனாலும் சரி, இதுவும் இறைவனோட சித்தம், இதுவும் நடக்கணும்னு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது அப்படின்ற புரிதல் வந்து உங்களை வழி நடத்தும். இதுதான் வந்து இதுல 3வது ஸ்டேஜ். சரி, இப்ப நான் சொல்ற நிலையில இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். என்னன்னா, இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்போ ஒரு சைவ மரபு ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். ஒரு உணவு முறை எடுத்துக்கோங்களேன். உணவு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவமே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். அசைவ உணவு சாப்பிடலாமா வேணாமா, திடீர்னு சாப்பிட்ற சூழ்நிலையா இருக்கு, இல்லை வந்து நான் வீடுகளில் வந்து அதை தவிர்க்க வேண்டியதா இருக்கு, அதுக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்கு. என் மனசுல வந்து ஒரு பக்கம் சாப்பிடணும்னு சில நேரங்களில் தோணுது, இருந்தாலும் வந்து அது கொள்கைக்கு எதிரானது அப்படின்றதுக்காக நான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நான் வந்து என்ன பண்றது, இல்ல மனைவி கூட சேர்றதும் தப்பா, இல்லை நான் வந்து அந்த விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கனால சில விஷயங்களை வந்து நான் கொள்கையை உடைச்சு நான் மேல போலாமா, இல்ல வந்து அப்படியே தான் இருக்கணுமா, கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணுமா, இல்ல உள்ளுணர்வு ஃபாலோ பண்ணி நான் அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் வந்து, இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க குழப்பம் கிடையாது. இது ஒரு தெளிவான குழப்பம் போல இருக்கும். தெளிவு நிலையிலையும் ஒரு சிறிது குழப்பம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இது ஒரு வகையான ஸ்டேஜ், அதாவது ஒரு மூளையோட அதிர்வெண் வந்து
14 to 40 அந்த லெவலில் இருக்கும்போது இருக்கக்கூடிய குழப்பன்றது வேற. அந்த 13லேருந்து 1க்கு ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கும். அந்த 1லேருந்து கீழே உள்ள போனோம்னா அது துரியம் சொல்லுவாங்க. அது 0 அடைஞ்சிட்டோம் அப்படின்னா துரியம் துரியாதீதம் அப்படின்ற நிலையெல்லாம் வரும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஏன்னா அந்த 13க்கு இப்போ நான் சொல்றவங்க எல்லா இதுவுமே இந்த 13 தொட்டவங்களுக்கான ஒரு நிலைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 13 தொட்ட பிறகு இப்பயும் சிறிது குழப்பம் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றது, இதுக்கு மேல அந்த 13 வரைக்குமே 40லேருந்து 13 வரத்துக்கு நீங்க புறத்திலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ இல்ல ஒரு குறிப்புகளையோ இல்ல ஒரு குருவோட வழிகாட்டுதலையோ நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இந்த 13 என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல நீங்க தான் உங்களுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கணும். புறத்துல உங்களுக்கு குருமார்கள் வழிகாட்டுதல் இருந்தாலும் எதையும் நீங்க தடுக்க வேணாம். இருந்தாலும் அதுக்கு மேலேயும் நீங்களும் உங்களோட அதாவது இது எப்படி அப்படின்னா, இது நம்ம முயற்சியால நம்ம அகங்காரத்தால நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நான் தான் என் முழு பொறுப்புன்னு ஆகுன்றது அப்படின்ற அப்படி ஒரு நிலை கிடையாது. இது என்ன அப்படின்னா, இயற்கை மொத்தமா இருக்கு, இந்த பிரபஞ்சமா மொத்தமா இருக்கு, அது என்ன வழி நடத்துது. இப்ப நான் அதுக்கு எப்படி செயல்படை அளிக்கணும் அப்படின்ற தெளிவோடு அதுக்கு அளிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த உள்ளுணர்வு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான்வெஜ் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அதுவும் அந்த இறையாற்றல் உங்க வழியா ஏதோ ஒரு அனுபவத்தை அனுபவம் ஆக்குறதுக்காக விளையுது. அப்ப அது செய்யறது தப்பா அப்படின்னா இந்த இடத்துல தப்பு இல்லை. இத நார்மலான நிலையில இருந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியும். ஆனா உள்ளுணர்வால வழி நடத்தப்படுது. முழுமையா நீங்க அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுதோ அதை தாராளமா செய்யுங்க. அதனால எந்தவித குற்ற உணர்ச்சியோ இல்ல அந்த பொறுப்புக்கான எந்தவித பிரதிபலன்களையோ நீங்க உங்களுக்கானதாக எடுத்துக்காதீங்க. உங்க உள்ளுணர்வுக்கு எது சரின்னு படுதோ அதை தெளிவா தீர்க்கமா இதுவே இறைவனுடைய செயல், இது இறைவனோட திட்டம், இந்த இறைவனோட திட்டம் தான் இது, அதுதான் செய்யுது, அதுதான் செய்விக்குது, அதுதான் செயலாம இருக்கு அப்படின்ற ஒரு உரிமை நிலைக்கு வந்த பிறகு இங்க தவறு சரின்ற நிலைமையும் அந்த இருமையும் மாறி எல்லாமே உரிமையாயிடும். அதுல எது நடந்தாலுமே, அதுல உங்களுக்கு சாவு நடந்தாலுமே, என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அது எல்லாமே இறைவனோட செயலாவே மாறிடும். அதுல பிரிவினைக்கே வேலை இல்லை, நன்மைக்கே தீமை அப்படின்ற எந்த ஒரு பிரிவுக்குமே எந்த ஒரு இருமைக்குமே இல்லாத நிலையா ஒரே நிலையா ஆயிடும். அதுதான் மொத்த உள்ளுணர்வா மொத்தமான தன்மையா நீங்க மாறுறது. இன்னொரு குழப்பம் இருக்கும். அதாவது ஆன்மீகத்தை அடையறதுக்கான வழிகளை 4 வழிகளை சொல்லுவாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம எந்த வழியா வந்திருந்தாலும் நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலை, அதாவது நம்ம கடக்க வேண்டிய கடலை அடைய வேண்டிய நிலையில எங்க ஜாயின் ஆகும் அப்படின்னா இந்த ஞானம் அப்படின்றதெல்லாம் நம்ம இதுவாகி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முழு கடல் கூட சேருவோம், கடலாவே மாறுவோம். அப்போ நீங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு குழப்பம் வரும். நான் இது அடைஞ்ச பிறகு இந்த உள்ளுணர்வு வழிகாட்டுதலை இது பண்ண பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிலையில அதுவே உங்களுக்கு சொல்லும். நீங்க இருக்கிறத புறத்துல இருக்கிறத எதையும் மாத்திரமா அப்படின்னா அதுவும் அந்த உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, உருவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதை கண்டினியூவா பண்ணுங்க. ஆனா அது முன்னாடி பண்ண விஷயத்துக்கும் இப்ப இருக்க மனநிலைக்கும் மொத்தமா வேறையா இருக்கும். உங்க உணர்வே உங்களுக்கே உங்களோட அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர முடியும், முழுமையா உணர முடியும். முன்னாடி பண்ண ஒரு விஷயத்த தெய்வ வழிபாடே சரி, இப்ப நீங்க பண்ணும்போது முன்னாடி எதையாவது எனக்கு கொடு, நான் எதையாவது தெரிஞ்சுக்கணும், நான் எதையாவது அடையணும்னு கேட்க போய் இப்ப மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த கடவுளை பார்த்தா ஒரு ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரும். அங்க எதுவுமே வேண்டுதலே எதுவுமே இருக்காது. உன்னை பாக்குறதே திருப்தியா இருக்கு, உன்னை பாக்குறதே நிறைவா இருக்கு, என்ன முன்னாடி கொண்டு நிறுத்திருக்கியே, இதுவே இதை விட வேற என்ன ஆனந்தம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு பரிபூர்ண நிலை. அதாவது இருக்கிற நிலையே திருப்திகரமா இருக்கும். அதுக்கு மேல ஒண்ணு கேட்கணும்னே தோணாது. எனக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்கு, ஏதாவது எனக்கு குறையா இருந்தாதான் உனக்கு கேட்கறதுக்கு. இதுக்காக வாழ்க்கை நீங்க புறத்துல இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் சொல்ற மனநிலையை அவங்களுக்கு அது அனுபவிச்சவங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்ற மனநிலை அடையறதுக்கு நீங்க பெரிய வெல்த்தா இருக்கணும், ஒரு நல்ல ஜாபு, பெரிய சொத்துகள், காரு, பணம், மரியாதை, கௌரவம் எல்லாம் இருந்தாதான் இந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்க ஆண்டியா இருந்தா கூட, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா கூட, புறத்துல எந்த நிலையில இருந்தாலும் அகத்துல இந்த நிலையில இருக்கும்போது, இந்த உள்ளுணர்வா வழிநடத்தப்படும் போது, இந்த உள்ளுணர்வோட இறுதி நிலையில் இருக்கும்போது அந்த நிலையே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கு மேல எதையுமே அடையணும், அதாவது இன்னும் நான் மேல போகணும், இந்த சித்துக்கள்லாம் வருமானா சித்துக்களும் இதுல வரும். ஆனா இதுலயும் தேங்காம, அதாவது எனக்கு இறைநிலை இந்த அனுபவத்தை தவிர, இந்த நிலையை தவிர, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு நொடியை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, இதுவே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு பரமார்ந்த திருப்தின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை நீங்க அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு என்ன நடந்தாலுமே என்ன நடக்கலனாலுமே அது ஒரு பொருட்டாவே இருக்காது. இதுதான்
அதாவது நம்மளோட முயற்சிகளை எல்லாத்தையும் கடந்து நம்மளால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பண்ணிருப்போம், நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்ன முயற்சிகள் இருக்கோ, இந்த குரு நல்லா இருக்கு, இந்த முயற்சி நல்லா இருக்கு, இந்த யோகம் நல்லா இருக்கு, இந்த தியானம் நல்லா இருக்கு, இந்த மூச்சு பயிற்சி நல்லா இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம படிக்க முடிஞ்சதெல்லாம் படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முயற்சியால ஓரளவுக்கு ஒரு மலையிலேருந்து உற்பத்தி ஆகி அங்க எங்கே கடந்து கடைசியில கடலுக்கு போற ஆறு, ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, அது நேரம் கடல்ல தான் கலக்க போகுது. அந்த ஆறு கூட சங்கமம் ஆயிட்டோம். இனிமே அந்த ஆற்றோட ஓட்டத்திலேயே ஓடணும். இப்ப வந்து நம்ம எங்க இருக்கோம், சின்ன சின்ன இதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய நதியை வந்து அடைஞ்சிட்டோம். நதியை அடைஞ்ச பிறகு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கோ வித் தி ஃப்ளோ. அந்த நதியோட ஓட்டத்திலேயே நம்ம அப்படியே போக வேண்டியதான், அவ்வளவுதான். நதி எங்க கொண்டு போதோ அதுகிட்ட நம்ம அப்படியே சரண்டர் பண்ணிட்டு நம்ம இருக்கிற ஒரு மூமெண்ட்டையும் ஒரு கணத்தையும் அதாவது ஒரு பார்வையாளர் நிலையில இருந்து என்ன நடந்தாலும் ஒரு பார்வையாளனா மட்டுமே இருந்து இறைவனோட இருப்பை வந்து 24 மணி நேரமும் நம்மளாட்டி உணர முடியும். 24 மணி நேரம் உணர முடியும். சாத்தியமானா உண்மை ரொம்ப சாத்தியம். அதாவது ரொம்ப எளிமையான விஷயம். சாத்தியன்றது ரொம்ப எளிமையான விஷயம். சரி, என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு உணர்த்தப்பட்டதை சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவ நிலையை சொல்றேன். இது வந்து இதுக்கு மேலேயும் ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையும் இருக்கலாம், அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படின்னா, 24 மணி நேரமும் அதாவது இறைவனோட திருப்பாதம், ஒரு 3ஆம் கண் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம பீனியல் கிளாண்டு, நெற்றி கண் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம ஆன்மீகத்துல இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதுல ஒரு உணர்வு நிலை உருவாகிட்டே இருக்கும். ஒரு பரபரப்பான நம்ம தியானம் பண்ணும்போது தெரியும், அந்த சக்கரங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஒரு சக்கரத்தையும் நம்ம ஏற்றும் போது அந்த உணர்வு நிலை ஏற்பட்டுட்டே இருக்கும். இது வந்து டைரக்டா அங்க போறது ரைட்டா, ஆனா தப்பும் கிடையாது. இருந்தாலும் முதல்ல வந்து இதே நிறைவு, அந்த அநாகத சக்கரம் தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்பு நிலை பெருகும். எதை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு அனுபவிச்சு எல்லாமே லைஃப்ல அனுபவிச்சிருப்பீங்க. அன்புன்ற ஒண்ணு எது மேல அதிகமா இருக்கோ அங்க இருக்க குறைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த குறைகள் எல்லாம் பெருசாக சின்னதாக என்றது எதை பொறுத்துனா அது மேல வச்சிருக்க அன்பை பொறுத்து. அன்பையும் வந்து நீ அவங்க மேல வைக்கிறத விட உங்களுக்குள்ள இருக்க அன்பு வந்து நிறைவா இருக்கும்போது, உங்களுக்குள்ள நீங்க கண்டென்ட்டா இருக்கும்போது, வெளியில இருக்க என்ன குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் இந்த சூரியன் மாதிரி அந்த மனிதரை பார்த்தோ என்ன பண்றாங்க, சூரியன் அந்த இயற்கை எப்படி இருக்கோ, எந்தவித மனிதனையோ நல்ல கெட்டதும் எதையும் பார்க்காம எல்லார் மேலேயும் அன்பா மழை பொழிதோ, வெளிச்சத்தை பரப்புதோ, ஒரு மரம் வந்து நல்லது கெட்டதுன்னு பார்க்காம எல்லாருக்கும் இப்படி பலன் கொடுத்து கனியை தருதோ, அது மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நீங்க மாறிடுவீங்க. இந்த அநாகத சக்கரம், அப்புறம் இந்த நெற்றி கண்ணுன்னு சொல்ற இடம், நெத்தியோட புருவ மத்தின்னு சொல்லுவாங்க, நெத்தியோட நடு, இதுலயே வந்து கவனத்தை வச்சு அங்கேயே கவனத்தை 24 மணி நேரம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஆரம்பிக்கும் போது சில நேரங்கள்ல அந்த கவனம் தவறி போகலாம், சில நேரங்கள் இது நினைவுக்குள்ள வந்து மாறி போயிடலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை பத்தி தப்பே வருத்தமே பட வேணாம். என்ன நடந்தாலும் இந்த நிலைக்கு வந்த பிறகு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கவே கூடாது. நமக்கு நம்ம எது பண்ணாலும் நடக்கிறதும் நான் பண்றதும் இறைத்தன்மை தான், அதை அனுபவிக்கிறதும் இறைத்தன்மை தான், அந்த செயலா இருக்கிறதும் இறைத்தன்மை தான். இறைத்தன்மையை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கவனிக்கணும். ஏன் இங்க கவனிக்கணும்? எல்லாமே இறைத்தன்மையா இருக்கும்போது நம்ம ஏன் இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் விளக்கம், சரியான அறிவியல் விளக்கம் ஒன்று இருக்கு. அதை நான் இதுல சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாயிடும். முதல்ல இதை புரிஞ்சுப்போம், இதுக்கப்புறம் நான் இதுக்கான அறிவியல் விளக்கம் ஏன்னு சொல்றேன், என்ன அது பின்னாடி இருக்குன்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு செயலா இருந்த நிலையிலிருந்து செய்விப்பவன் அப்படின்ற அதை கவனிக்கிற அப்படின்ற ஒரு 3வது பர்சனா இருப்போம். அடுத்த நிலை தான் வந்து நாம வந்து அந்த செய்விப்பவனா மாறு, அந்த அவங்க கூட கலக்கிற நிலையை வந்து அடைய முடியும், 3வது நிலையை அடைய முடியும். முதல்ல வந்து செயலா, இப்ப நம்ம வந்து செயலா இருக்கிறோம். சாதாரண நிலையில் நம்ம ஒரு செயலா இருந்தோம், செயலை நாம தான் செய்யறோன்ற நிலைமையில இருந்து செஞ்சோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இல்ல செயல்ல தானா நடக்குது, நாம வந்து அதை கவனிக்கிறோம்னா மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம பார்வையாளனா மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு நிலையில இருந்து இப்ப அந்த உள்ளுணர்வு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்த நிலை தான் வந்து செவிப்போம், நாம தான் எல்லாமே அதுதான் அப்படின்ற நிலைமைக்கு போவோம். அந்த நேரத்துல வந்து செவிப்பனா மாறும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. அங்க விளக்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா திறந்த வெளியில இருக்க போல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உண்மை நிலையை வந்து நீங்களே அறிஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஒன்றும் தேவை இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சொல்லாமையே வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது தேவைப்படாது உங்களுக்கு. இந்த நிலையில மட்டும்தான் நமக்கு அந்த இறுதி நிலைக்கு போறதுக்கான இது வரைக்கும் இருந்தது சரியா, இதுக்கு மேல எப்படி போகணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு சிறிது வழிகாட்டுதல் வந்து இந்த இடத்துல தான் தேவைப்படும். சொல்ல போனா இதை வழிகாட்டுதல்னு சொல்ல முடியாது, இது வந்து நமக்கு நாமே போறது சரிதான உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். எனவே நம்ம இப்ப இந்த நிலைமையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடப்பது அனைத்துமே இறைத்தன்மை மட்டுமே, இறைத்தன்மையை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றதையும், அதை வந்து ஒரு பார்வையாளனா எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க, உயிர் மத்தியமும் சொல்லுவாங்க, நெற்றிக்கண் எல்லாமே சொல்ற இடத்துல இருந்து இறுதியா அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த விஷயங்களை கவனிக்கிறது.
இந்த இடத்துல ஆரம்பத்தில் நம்ம நார்மலாக வந்து கவனிச்சுட்டே இருக்கும்போது சில உறுத்தல் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி தெரியும். ஒரு சின்ன அதிர்வு மாதிரி அப்படியே ஒரு சுழல் மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வும் நாளடைவில் எதுவுமே இல்லாமல் ஆயிடும். ஒரு அமைதி நிலையை வந்து தோன்றும். ஒரு எதுவுமே இல்லாத ஒரு அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி தன்மை மாதிரி, ஒன்றும் இல்லாத தன்மை மாதிரி தோன்றும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கு. இந்த அளவுக்கு இதை ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை விட ஒளி அனுபவங்களையும் நீங்க வந்து வெளிச்ச அனுபவங்களையும் நீங்க வந்து உணர்ந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த நிலையில குழப்பமா இருக்கவங்களுக்கான ஒரு தகவலை எப்படி வந்து அடுத்த நிலைக்கு போகணும், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், சரியா தப்பான ஒரு கேள்வி இருக்கவங்களுக்கு இந்த பதிவு அவசியமா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பதிவிடுறேன். எனவே அதை தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம், அதாவது நீங்க அதை நினைக்காம அதுவாகவே 24 மணி நேரமும் அங்க இருந்து தூங்கும் போதும் கூட நீங்க அதை உணர்ந்துட்டே இருக்க முடியும். தூக்கம் அதுக்கு ஒரு தடையே இல்லை, வேலை அதுக்கு ஒரு தடையே இல்லை, உங்க பயணம் அதுக்கு ஒரு தடையே இல்லை. எல்லாத்தையுமே வந்து அந்த நிலையில இருந்துட்டே நீங்க பார்வையான மட்டுமே இருந்து நீங்க அனுபவிக்க முடியும். எப்போ வந்து உங்க முயற்சி இல்லாம அது தானாவே வந்து 24 மணி நேரமும் அந்த பார்வையாளனா நீங்க இருந்து அதை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட செயலோட தன்மையும் உங்களோட இருப்போட தன்மையும் வந்து மொத்தமா மாறும். இதுதான் வந்து அந்த இடைப்பட்ட வளர்ச்சிக்கான முதல் ஆரம்பம். அதாவது ஒரு பட்டதாரியா மாறுறது அப்படின்ற ஒரு இதுக்கான முதல் அடித்தளம் இதுதான். இங்கதான் ஆரம்பிக்கணும். இங்க இருந்து தான் நம்ம அடுத்து படிப்படியா போறோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம மட்டும் போகணுமா அப்படின்னா, இங்க இருந்து போகும்போது சொல்ல போனா நீங்க இந்த நிலையை அடைஞ்சிருந்தாலே நீங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு உங்களான முயற்சியை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அனுபவங்களை நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்து அவங்களையும் முன்னேற்ற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு தகுதியில் தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமள மேலும் அந்த உறுதிநிலை, அதாவது அந்த நினைவு வந்து, அதாவது அது வந்து நினைவுன்னு சொல்ல முடியாது, அந்த உணர்வு, நினைவுலேருந்து உணர்வு மாறும், உணர்வு தன்மைக்கு மாறும். அந்த உணர்வு வந்து 24 மணி நேரம் நினைச்சிட்டே இருக்க உங்களுக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான தகவல்கள், உங்களுக்கு வேண்டிய செயல்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். மிக எளிமையா வந்து சேரும். அதை வந்து பலவிதமா இன்னைக்கு கொண்டு நான் அதை வந்து நிறைய விதங்கள் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவங்கள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமானா ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயமும் வந்து ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுல வந்து தெளிவா சொல்லி தரேன். இன்னொரு கேள்வி வந்து வரும், என்ன அப்படின்னா, இந்த நிலைமை அடைஞ்ச பிறகு வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு ஞான நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து ஒரு அப்படியே சுமூகமா, எந்தவித தடையும் இல்லாம, எந்தவித இடையூறும் இல்லாம வர சூழ்நிலைகள் எல்லாமே ஒரே மாதிரியே வரும் அப்படின்ற ஒரு கணிப்பும் சில பேருக்கு இருக்கும். ஞானிகளை பத்தின பார்வைகளும் சில இருக்கும். அது உண்மை அப்படின்னா கிடையாது. நீங்க எந்த ஒரு ஞான நிலையை அடைஞ்சாலும் இந்த உடல் பிறப்பு அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கீங்க, அந்த புற உலகில் இந்த பூமியில உடல் பிறப்புன்னு ஒன்று எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய கர்மாக்கள், உங்க உடலுக்குரிய வினயங்கள், விஷயங்கள்னு சொல்லிட்டு சில இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு அறிவியல் ரீதியா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு கணத்துக்குமான அந்தந்த நேரத்துக்குரிய உணர்வுகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்ப இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த நேரத்துல உங்களை கோபம் மூட்டக்கூடிய, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு இருக்கும். அது அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த நொடியில அது நடக்க போற விஷயம் வந்து அங்கேயே தான் இருக்கும். அந்த உணர்வுகள் நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து என்னைக்கு மாற, அது அந்த சூழ்நிலைகள் வந்து உருவாயிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து அதை வந்து எப்படி கடக்கலாம் அப்படின்னா, அதை பார்வையான ஏத்துக்கலாம். அதுக்காக வந்து யார்கிட்டயுமே வெளியில வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு நான் வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக வந்து பழையபடி இல்லாம புதுசா வந்து நான் எல்லாத்தையும் மாறிட்டேன், மன்னிச்சு விட்டுட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி நடக்கணுமா, ஒரு சாது மாதிரி நடந்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கேயும் வந்து இந்த நுண்ணிய புரிதலை வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன அப்படின்னா, வெளிப்புறத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷயங்களுக்கான ஒரு ஆணவத்தையோ அகங்காரத்தையோ, நான் தான் பண்ணினேன், நான் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சேன், என்னாலதான் நடந்தது, என்னாலதான் இந்த விஷயம் நடந்ததுன்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஏத்துக்காம எல்லாத்தையுமே இறைத்தன்மையா, இறைவனா மாத்தக்கூடிய முழுவதுமே இறைத்தன்மையா, அதாவது நீங்க ஒரு நிறுவனத்துல அதிகாரியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியர் வந்து ஏதோ தவறு பண்ணிடுறாரு. அதுக்காக இப்ப நான் வந்து நானே நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, நான் மன்னிச்சு விட்டுட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க வந்து அவரை இது பண்ணலாம், அவர் வந்து திட்டுற மாதிரி திட்டலாம். அடுத்த வாட்டி நீ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்த வாட்டி பண்ண முதலாளி இவர் திட்டுவாரு, நம்ம அதிகாரி திட்டுவாரு அப்படின்ற நம்ம கரெக்டா பண்ணணுன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். வினைப்படி அப்படிதான் நடக்கணும். ஆனா வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள நடந்திருக்க மாற்றம் என்ன நடக்கும்னா, எங்கிட்ட திட்டு வாங்குறதும் அது இறைத்தன்மை தான், இங்க இருந்து திட்டுறதும் அது இறைத்தன்மை தான். அதாவது இதுலயும் வந்து மிக மிக நுண்ணிய விஷயமா புரிஞ்சுக்கணும். எல்லாமே இறைத்தன்மைதான்றதாக நான் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. நீங்க உள்ளுணர்வுல நீங்க அதிகமா உள்ள போக நீங்க என்ன பண்ணணும்ன்றத அது சரியா பண்ணும். உங்களை வந்து மிகைப்படுத்த விட்டுறாது. நீங்களா எதுவும் தானா வந்து பண்ற அளவுக்கு உங்களை வந்து விடாது. உங்க உணர்வு தோன்றது நீங்க என்ன பண்ணாலுமே அது சரியானதா மட்டும்தான் இருக்கும். அந்த நிலைமை அடையிறதுக்கு வெறும் இதை நான் சொல்ற விஷயங்கள் வந்து வெறும் புரிதலா இருக்கக்கூடாது. அது உணர்தெல்லாம் மாறி இருக்கும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கும். வெறும் கேள்வி அறிவு மூலமா இந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்க பண்ணீங்கன்னா அது தப்பு தான்.
ஆனால் இதையே உணர்தலாக இருந்து நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பண்ணுற எந்த விஷயங்களுமே வந்து எந்த ஒரு குற்ற உணர்வுமே வந்து எந்த கர்மாவுமே உங்களுக்கு பதிவாகாது. இது வந்து எல்லாருக்கும் புரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிற நிலையை ஓரளவுக்கு அடைஞ்சவங்களுக்கு இது மிக பயனுள்ள விஷயமா இருக்கும். இதை வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லாரும் இதை வெளிப்படையாக சொல்கிறது இல்லை. எங்கே சொன்னால் தவறாக புரிஞ்சுக்கப்படுமா, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு 90% வந்து தவறாக தான் புரிஞ்சுக்கப்படும் மக்களால். அதனால சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் ஒரு உள்ளுணர்வு வந்து சொல்லிச்சு, இதுக்கான தேவையில் இருக்கவங்களும் இருக்காங்க, இதுக்கான புரிதலும் அவசியம்தான். இப்போ நிறைய வந்து என்னாலையும் பார்க்க முடியுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அதிக வளர்ச்சியும் அதிக இளமையிலே இருக்கவங்களும் அந்த இதுக்கான ஆர்வமும் அதை கண்டறிய வேண்டியதுக்கான ஒரு ஞான புரிதலும் வந்து நிறைய பேர்ட்ட வளர்ந்துட்டு இருக்கு. விஞ்ஞானமும் அதை நோக்கி வந்து ஒரு படி எடுத்து வச்சு மேற்குலகமும் அதை தேடி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இதுக்கான தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கான சரியான காலம் வந்துருச்சு அப்படின்றது என்னோட உள்ளுணர்வோட நம்பிக்கை. ஸோ இதை உபயோகப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க. மேம்படுத்துறதுனா வந்து இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், நம்ம வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டோம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப இன்னும் இது அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்தி மாற்றணுமா, நம்ம வழியில் கொண்டுட்டு வரமா அப்படின்னா அதுலேயும் ஒரு சில புரிதல் நமக்கு வேணும். ஏன்னா ஒருத்தருமே வந்து இங்கே நம்ம இறைத்தன்மை வந்து எந்த விதமாக இந்த பிறவியை வந்து அனுபவிக்கணும், எந்தெந்த வெளிப்பாடுகளில் வந்து அதை அனுபவமாக்கணுமோ அப்படின்ற அந்த விஷயங்களுக்காக தான் அந்த பிறப்பு எடுத்திருக்கு. ஸோ வந்து இங்கே எதையுமே வந்து நம்ம வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிக்க முடியாது. எல்லா விதமாகவும் அதே இறைத்தன்மையாக செயல்படுது. உங்களாட்டி முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் வரவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி வழிபடுத்த நெறிப்படுத்த ஒரு முறை 2 முறை சொல்லலாம். ஆனால் அவங்களோட தற்சுதந்திரம் சொல்லுவாங்க. இந்த இறைத்தன்மையை வந்து நம்மளை வந்து எல்லாமே தெரிஞ்சதாக இருந்தாலும் நம்மளே தேடி வர வரைக்கும் நம்மளை வந்து எந்தவித வலுக்கட்டாயப்படுத்துதலும் பண்ணுறது கிடையாது. நம்ம சுதந்திரத்துக்கு விடுது. அதுவே நம்மளை விடும்போது நாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களாக இருந்தாலுமே, நமக்கு தெரிஞ்சவங்களா, நம்ம மனைவி பிள்ளைகளாக இருந்தாலுமே, நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு அடிமைப்பட்டவங்களா இல்லை வந்து கட்டுப்பட்டவங்களா அப்படின்னா அது கிடையாது. இது வந்து புற பிணைப்புதல் மட்டும்தான். நம்ம இங்கே இருக்கிற ஒரு உயிருமே வந்து அதோட அனுபவங்களை, அந்த இறைத்தன்மையோட அனுபவங்களை வெளிப்பாடுகளாக நிகழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கு. அந்த புரிதல் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ வந்து அவங்க தற்சுதந்திரத்தை நம்ம எந்த விதத்திலும் தலையிட்டக்கூடாது, அதை வந்து கட்டுப்படுத்திடக்கூடாது. நம்மளாட்டி முடிஞ்ச வரைக்கும் வழிகாட்டலாம். நாம எப்போ வழிகாட்டுறோமோ அவங்க அதுக்கான இதில் இருக்காங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, நாம கொடுக்க வேண்டிய விஷயங்களை, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சுட்டே இருப்போம். அது மூலியமாகவே நம்ம இருப்பே வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை அழகாக மாற்றும். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாடம். சரி, நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இது தொடர்பான விளக்கங்களை இன்னும் ஒரு அடுத்த தெளிவுகளோட சில அனுபவபூர்வமான உண்மைகளோட விளக்கங்களோட தொடர்ந்து பார்ப்போம். அனைவரும் இறை வழியில, இறைத்தன்மையில, அந்த ஒருமைத்தன்மையில மிக சிறப்பா இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஒன்றிணைந்து அடுத்த பரிணாமத்தை நோக்கி, அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம பூமியை நகர்ந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்து எல்லாருமே வந்து ஒரு நிறைவான, அதாவது வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி செழிப்பான வாழ்க்கை வந்து எங்க அமையுதோ அப்பதான் வந்து இந்த வாழ்க்கை வந்து நிறைவு பெறும். உள்ளுக்குள்ள மட்டும் செழிப்பு பெறது வந்து பயனற்றது, வெளிப்புறத்துல மட்டும் செழிப்புறது பயனற்றது. உள்புறத்துல மட்டும் செழிப்பாகிறது பயனற்றதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா உள்புறம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து அந்த நிலை தான் உண்மையான நிலை. இருந்தாலும் நம்ம வெளியிலையும் வந்து நம்ம ஒரு ஸ்டேபிள்னஸ், ஃபினான்ஷியலா வந்து ஒரு எல்லாமே நமக்கு அவசியம் தான். அதை புறத்துல உங்க கர்ம வினைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதைப்படி உங்களோட தொடர்பு நடத்திட்டே இருங்க. ஆனால் அகத்துல வந்து நிலைத்தன்மையா இருங்க. இறையோட ஐக்கியமாய் இறைத்தன்மையாக முழுமையாக கலந்து உணர்வோட அந்த வழிகாட்டத்தோட வாழ்க்கையை அணுகுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.